அடிக்கல் மட்டும்தான் உள்ளதை ஒழிய வேற எந்த வேலையும் செய்யப்படவில்லை. இந்த போராட்டம் உடனடியாக நடைபெறவில்லை. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்திய பின்புதான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இவர்கள் செய்து தரமாட்டார்கள் என்ற முடிவு வந்த பிறகுதான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. அமைச்சர் அவர்களிடம் போய் கோரிக்கை வைத்த போது உடனடியாக மாநகராட்சி மேயர் அவர்களையும் மாநகராட்சி ஆணையர் அவர்களையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனே அதை அந்த பணியினை மேற்கொள்ளுமாறு கூறுகிறார். பின்னிட்டு அமைச்சரை ஒரு தனிநபருக்காண்டியா இந்த அரசாங்கமும் இந்த மாநகராட்சி நிர்வாகமும் செயல்படுகிறது. அரசு நிலத்தை கூட சாய்க்க மாட்டேன், நான் செய்வேன் சொல்லிட்டு அங்க உள்ள கவுன்சிலர் இருக்காரு. அமைச்சர் ஒரு இடத்தை அடிக்கல் நாட்டிட்டு போனார்னா, அமைச்சர் அடிக்கல் நாட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு உண்ணாவிரதம் பர்மிஷன் உயர் நீதிமன்றத்தில் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த சன்மான் நலச்சட்டத்துக்கு முன்னாடி வந்து இந்த கவுன்சிலர் ஒரு போஸ்டர் வைக்கிறாரு. அதாவது உங்களுக்காண்டி வந்துட்டு பூங்கா வந்து செயல்படக்கூடிய திட்டம் போட்டு உங்களுக்காண்டி பூங்கா வந்து பிரான்சிஸ் ஸ்கூல் பக்கத்துல நீர்த்தேக்க திட்டத்தை 1 கோடி ரூபாய்க்கு அமைக்க இருக்கு அப்படிங்கிறாரு. அமைச்சர் அடிக்கல் நாட்டின அந்த இடம் பூங்கா அப்படின்னு சொல்லி இவர் யார கேட்டு அந்த விளம்பர போராட்டத்தை ஒட்டினாருங்கிறது தெரியல. இவருக்கு இந்த மாநகராட்சி நிர்வாகமும் தொடர்புனா மக்கள் அதன் பிறகு இந்த மாநகராட்சி நிர்வாகம் 49 லட்சம் செலவில் இந்த பூங்கா அமைக்க ஒரு திட்டம் வைத்து அதை டெண்டர் அறிவித்து அதை கோவிந்தராஜ் என்பவருக்கு நலச்சங்கம் சார்பில் 2023ஆம் ஆண்டு மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு அவர்கள் சண்முகா நகர் 6வது கிராஸில் பூங்காவிற்காக அடிக்கல் நாட்டிவிட்டு சென்று விட்டார். அதன் பிறகு அந்த இடத்தில் அடிக்கல் நாட்டிய கல் மட்டும்தான் உள்ளது. பல முறை கோரிக்கைகள் வைத்தும் பல முறை அப்பணிகளை மேற்கொள்ள செய்ய சொல்லியும் இந்த மாநகராட்சி நிர்வாகமும் இந்த மேயர் அவர்களும் இந்த பணிகளை மேற்கொள்ளவில்லை. இதன் குறித்து பல முறை வந்து அமைச்சரிடம் முறையிட்டோம். முறையிட்டு 2 வருட காலமாக முறையிட்டு இந்த பிரச்சனை முடிய பெறாத காரணத்தினால்தான் இன்று இந்த அறவழி உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு பர்மிஷன் முதற்கொண்டு இங்கு கொடுக்கப்படவில்லை. மாண்புமிகு உயர் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று தான் இந்த உண்ணாவிரத போராட்டமும் நடைபெறுகிறது. ஒரு தனிநபர் அந்த அரசு நிலத்தை அபகரிக்க துடிக்கும் தனிநபருக்கு மீது இந்த மாநகராட்சி துணை போய் கொண்டு அதை செயல்படுத்த விடாமல் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. அதை கண்டிக்கும் விதமாக தான் இன்று மாபெரும் அறவழி உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டம் மூலியமாக அமைச்சர் அவர்களும் மாநகராட்சி நிர்வாகம் அவர்களும் உடனடியாக அவர்கள் அமைச்சர் அடிக்கல் நாட்டி சென்றுவிட்ட அந்த பூங்கா பணியினை உடனடியாக வேலையை ஆரம்பிக்கும்படி இந்த உண்ணாவிரத வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதன் மூலியமாக அதாவது 7ஆம் தேதி அன்னைக்கே நாங்கள் முதல்வர் 10ஆம் தேதி இங்கே வர்றது மாதிரி இருந்துச்சுங்க. அந்த அமைச்சர் இங்கே ஒரு எம்எல்ஏ திருமணத்துக்காண்டி வர்றது மாதிரி இருந்துச்சுங்க. அந்த சமயத்தில் முதல்வரை கவனம் இருக்கிறதுக்காண்டி தான் நாங்கள் 7ஆம் தேதி பர்மிஷன் கேட்டோம். அப்போ அந்த காவல்துறையில் வந்து என்ன சொன்னாங்க, எங்களுக்கு வந்துட்டு சார் முதலமைச்சர் வராங்க, அது வந்து எங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கும், அதனால வேணாங்க அப்படின்னாங்க. அவங்களுடைய நிலைமையை புரிஞ்சுட்டு நாங்கள் அதுக்கும் மாற்றி கொடுத்தோம். தேதி 14ஆம் தேதியாக மாற்றி கொடுத்தோம். அந்த 14ஆம் தேதிக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. இது என்ன சூழலை காமிக்குதுன்னா, ஒரு தனிநபருக்காண்டி ஒரு மக்கள் பயன்பாடு 2000 மக்கள் இருக்காங்க. இவங்களுடைய ஓட்டுலாம் வந்துட்டு அரசாங்கத்துக்கு தேவைப்படாதா? இது வந்து அதாவது மறைக்கப்படுது பெரியவங்களுக்கு, அதாவது முதலமைச்சருக்கு கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட மாட்டேங்குது. இங்கே உள்ள அமைச்சர் கவனத்துக்கு போகுதா இல்லையாங்கிற தெரியல. அதனால தான் உங்களுக்கு மாதிரி ஒரு மீடியா வாயில் மூலியமாகவும் இந்த பொதுத்தளத்துக்கு வந்து நாங்கள் போராடுறோம். இது அதாவது பூங்காங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதாவது பூங்கா என்னங்க பூங்கான்னு சொல்லிட்டு போகலாம், பூங்கா கிடையாது, மக்கள் பயன்பாட்டான இடம். இது வந்து அரசாங்கம் ஒதுக்கின இடம். இந்த இடத்த ஒரு தனிநபர் வந்து அபகரிக்க துடிக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய போராட்டம் வந்து தன்னெழுச்சியாக வந்து மக்கள் திறந்து போராடுறாங்க. அப்படின்னு வந்து சந்தேகப்படுற சூழல் ஏற்படுது. அவ்வளோ தனிநபருக்கு ஆணையரும் மேயரும் துணை போடுறாங்கன்னா சந்தேகப்படுற சூழல் ஏற்படுது. ஏன்னா அடிக்கல் நாட்டி விட்டு சென்று விட்ட இடத்துல இன்ன வரைக்கும் வேலை ஆரம்பிக்கல. அவங்க பர்சனலாக கூப்பிட்டு எங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் உங்கள் கவுன்சிலர் தான் சார் வந்துட்டு இதை வந்து தடுக்கிறார், நாங்கள் என்ன சார் மாட்டேன் நான் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க.
இதை வந்துட்டு நீங்க தான் கேட்கணும். இது மாதிரி சொல்றாங்க, இது உண்மையா நீங்களே கேட்டுங்க. மீடியா தான் எங்க பகுதி 25வது வார்டு கவுன்சிலர் திரு நாகராஜ் அவர்கள் மாமன்ற உறுப்பினர். கவுன்சிலர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த போராட்டம் பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த பூங்கா, அதாவது நலச்சங்கத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு போஸ்டர் ஒட்டுறாரு. பூங்கா வந்துட்டு உங்களுக்கு ஆறா கிராஸ்ல இல்லைன்னு சொல்ல, பூங்கா வந்துட்டு பிரான்சிஸ் ஸ்கூல், அதாவது வேற ஒரு பகுதியை காமிச்சு நீர்த்தை தொட்டி பக்கத்துல வந்துட்டு இந்த பூங்கா அமையுதுன்னு சொல்லிட்டு வரக்கூடிய திட்டம்னு சொல்லி அதில் போஸ்டர் ஒட்டுறாரு. அதாவது அமைச்சர் வந்துட்டு இதுதான் பூங்காவுக்கு அரசு நிலைன்னு சொல்லி ஒரு இடத்த வந்து காமிச்சு அடிக்கல் நாட்டிட்டு போறாரு. இவர் ஒரு இடத்த காமிச்சு இந்த இடத்துல பூங்கா வரப்போகுதுன்னு சொல்றாரு. அப்புறம் அமைச்சரை மீறி இவர் செயல்படுறாரா? இது வந்து அமைச்சர் தொகுதி, மேற்கு தொகுதி, அமைச்சரோட தொகுதியில் வரக்கூடிய தொகுதி. அமைச்சரோட தொகுதியில் வரக்கூடிய விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய, அதாவது அவருக்கு நாலேஜுக்கு போகுதா இல்லைன்னு தெரியல. அவருடைய கவனத்துக்கு கொண்டு போறதுக்காண்டி தான் இந்த போராட்டமே. அவருடைய கவனத்துக்கு கொண்டு போறதுக்காண்டி தான் இந்த போராட்டமே. நடவடிக்கை இல்லைன்னா அடுத்தாப்புல நாங்கள் வந்து அகிம்சை வழியாக போராடிட்டு இருக்கோங்க. அதாவது மக்களுக்கு எந்த விதத்திலும் சிரமத்தை கொடுத்துடக்கூடாது, ஒரு மறியல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் முறையான முறையில் அனுமதி பெற்று இந்த போராட்டத்தை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதன் பின்னிட்டு நாங்கள் நிர்வாகிகளாம் கலந்து ஆலோசித்து அதன் பின்னிட்டு என்ன போராட்டங்கிறத நாங்கள் தெரிவிப்போம். முத்துமாரி சமூக நல சங்க சட்ட ஆலோசகர்.